ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெள்ளை கோழி குருமா. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் செஞ்சுக்கலாம். வெங்காயம் 10, அரை மூடி தேங்காய், 10 பச்சை மிளகா, பூண்டு 10 பல், 3 தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கணும். வாணலியில் ஆயில் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 2 எண்ணெய் ஆயில் விட்டுக்கணும். கொஞ்சம் காய விடணும். ஆயில் காஞ்சதும் பட்டை ஒரு துண்டு, மூணு கிராம்பு, கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், நிறைய போட வேணாம். இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1 கிலோ கோழிக்கு. 3 ஏலக்காய். நிறைய வாசனை பொருள் போட்டோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் லைட்டாக இருந்தால் போதும். கொஞ்சம் காஞ்சதும் கொஞ்சம் வெடிக்க விடுங்க. கருக விட வேணாம், லேசாக வெடிக்க விடுங்க. பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் பெரிய ஸ்பூனால் கொஞ்சம் கூட போடணும். மிளகு 1/4 ஸ்பூன். கருக விட்டுறக்கூடாது, ஸ்லோலே வச்சு செய்யுங்க. வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் பொடிசாக நறுக்கணும் தேவையில்லை, நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கலாம். லேசாக வதக்கணும். லேசாக பச்சை வாசனை போனால் போதும், கலர் மாறக்கூடாது. பச்சை மிளகாய் ஒரு 10. காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 5 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது மட்டும் தான் காரம், மிளகாத்தூள் கிடையாது. அதனால் பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி. நான் கீரி போட்டிருக்கேன், நீங்கள் திருவி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். வதக்கணும். பூண்டையும் போட்டுக்கணும். ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதாக வச்சுக்கணும். கலர் மாறக்கூடாது, வெள்ளையாக இருக்கணும். கலர் மாறிட்டுனா குருமா கலரும் மாறிடும். அதனால் வெள்ளையாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் மைய அரைச்சிக்குங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். கழுவி தண்ணி ஊற்றாதீங்க, மிக்சிலே வச்சுக்கிங்க. கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி மிக்சிலே வச்சுக்கோங்க. இந்த திக்கான பேஸ்ட்டை மட்டும் வச்சுங்க. வாணலியில் ஆயில் விட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பிரிஞ்சி இலை 2 போடணும். அரைச்சி வச்சுருக்கிற திக்கு விழுதை ஃபஸ்ட்டு ஊற்றணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு. போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும்.
நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஆயில் அப்படியே மேலே வரும். கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இது திக்னஸ்க்காக. மிளகாத்தூள் போடாதனால திக்னஸ் வராது, அதனால் மல்லித்தூள் போட்டுக்கணும். கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற கோழியை இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். கோழி வாசனையும் போகணும், அதுக்காக கொஞ்சம் நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதங்கினதும் இதை நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், இல்லைன்னா கோழி வந்து கவுச்சி வாசனை வரும். இதில் மசாலையில் கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போடணும். தண்ணி ஊற்றக்கூடாது, தக்காளியை போடணும். ரொம்ப பொடிசாக தக்காளி அரியக்கூடாது, கலர் மாறிடும் குருமா கலரு. அதனால் கொஞ்சம் பெருசாக தான் அரியணும். அரிஞ்சிட்டு அப்படியே வேக விடணும். மூடி போட்டு வேக விட்டுடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த தண்ணியிலே நல்லா தக்காளி வெந்துடும். அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதோட அந்த மீதி இருந்ததில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ தான் கழுவி ஊற்றணும். கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றுங்க, கோழியும் வேகணும்ல, அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றுங்க. மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது. இப்போ இந்த இதில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க, பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா கொதிக்கணும், இதேமாரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்குங்க. நல்லா திக்காக வரணும் நம்ம குருமா பதத்துக்கு. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டுக்குங்க. சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. குருமா பதத்துக்கு வந்ததும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். சாதத்தில் நிறைய போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.